வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோட்டத்தில் உள்ள மிளகு செடி தான் நம்ம பார்க்க போகிறோம். செடின்னு சொல்லக்கூடாது, இது கொடி. மிளகு வந்து கொடியாக தான் படர்ந்து போகுது, தெரியுதா? பலா மரத்தில் படர்ந்து போயிட்டுருக்குது. இந்த தோட்டம் வந்து முன்னாடி தென்னை மரத்தில் தான் நாங்கள் படர விட்டுருந்தோம். ஆனால் இப்போ வந்து தென்னை மரமெல்லாம் அந்த கஜா புயலுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய இதாகிடுச்சு. இதுக்காகவே சின்ன சின்ன கண்ணெல்லாம் ஊனி மரமெல்லாம் ஊனி செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்களா, மிளகு. இது வந்து மிளகு காஞ்சதுக்கப்புறம் இது மிளகாயிடும். இது நான் ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேருந்து இந்த தோட்டம் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் தென்னை மரத்தில் போட்டிருந்தோம். இந்த கஜா புயலுக்கு அப்புறம் மரமெல்லாம் நிறையா விழுந்து எல்லா மரம் செடிலாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதுகளுக்காகவே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலிலாம் வச்சு, மிளகை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக அந்த செடியால் அந்த கொடியால் படர முடியாது. ஏதாவது ஒரு மரத்தை வந்து சார்ந்து தான் இருக்கும். ஒரு மரத்தையோ இல்லை தென்னை மரம், எந்த மரமாக இருந்தாலும் ஒரு மரத்தில் வந்து அது படர்ந்து தான் காய்க்கும். கீழே படருது. இப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். கீழே படர்றதெல்லாம் வந்து ஒழுங்காக காய் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மரத்தில் படரும் போது தான் அதோட காய் நமக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், காயும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மிளகு, இதுதான் மிளகு.